குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் டா, உட்காருங்க. என்ன குட் மார்னிங்னா பலமா இருக்கு? எல்லாம் ஹோம்வொர்க் முடிச்சு வந்தீங்களா? டேய் நீ முடிச்சியாடா? நான் முடிக்கலடா. நானும் முடிக்கலடா, மிஸ்ட மாட்டிக்கிட்டேன்டா. ஏய் ஹோம்வொர்க் முடிக்காதவங்க ஏஞ்சி பெஞ்ச் மேல நில்லுங்க. யாருமே ஹோம்வொர்க் முடிக்காம எல்லாரும் பெஞ்ச் மேல நிக்கிறீங்க. எல்லாரும் ஏன் ஹோம்வொர்க் முடிக்கலன்னு இப்போ எனக்கு தனித்தனியா காரணம் சொல்லியே ஆகணும். மிஸ், நான் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் மிஸ். உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்களா? நீ தான் கூப்பிட்டு போவியா? எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் மிஸ் கூப்பிட்டு போவேன். இந்த விஷயத்துலலாம் முந்திக்கிட்டு நில்லு. ஒரு படிப்பு கிடையாது, ஒரு எழுத கிடையாது, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறது கிடையாது. நாளைக்கு வரும்போது உங்கள் அப்பாவாவது அம்மாவாச்சும் வந்தே ஆகும், இல்லைனா நீ ஸ்கூலுக்கு வராது, அப்படியே எங்கேயாவது போயிடும். நீ ஏன் பூமாரி இப்போ எழுதலை? நீ படிக்கிற பிள்ளை தானே, உனக்கு கூட என்ன ஆச்சு? இல்லை மிஸ், நான் எழுதலை மிஸ். ஆனால் ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். காலையிலே எங்கள் அம்மா பூ பறிக்க தோட்டத்தை கூட்டிட்டு போனாங்க. அந்த அவசரத்தில் நோட்டை பேக்குள்ளே எடுத்து வைக்கல மிஸ். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். நீயும் உங்கள் அம்மா நாளைக்கு கூட்டிட்டு வர. அடுத்து அஞ்சலி மிஸ், அது நான் பாதி ஹோம்ஒர்க் தான் மிஸ் எழுதினேன், மீதி ஹோம்ஒர்க் எழுதலை மிஸ். சாரி மிஸ், அடுத்த டைம் எழுதிட்டு வந்துடுறேன் மிஸ். அப்போது பாதி அடி இன்றைக்கி வாங்கிக்க, மீதி அடியை நாளைக்கு வாங்கிக்க. நாளைக்கு பேரண்ட்ஸோட தான் ஸ்கூலுக்கு வரேன். அடுத்து சொல்லுங்கள் சார். சுபின் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கதை சொல்லணுமோ சொல்லுங்கள். மிஸ், அது என்ன என்ன போய் சொல்லணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? என்ன மிஸ், கரெக்டான என்ன மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல மிஸ், நான் ஹோம்ஒர்க் எழுதணும் மிஸ். என் பாப்பா அதில் தண்ணி ஊற்றிட்டா மிஸ். இதெல்லாம் ஒரு கதை. ஒழுங்கினோம், நாளைக்கு உங்கள் அம்மாவோட தான் இங்கே வர. அடுத்து சொல்லுங்க சார். மிஸ், நாளைக்கு நான் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடுறேன் மிஸ். நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸோடு தான் வீட்டுக்கு வரணும். நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் வரவே கூடாது. அப்படி வந்தால் கிளாஸுக்கு வெளில தான் நிற்க வைப்பேன். என்றைக்கு பேரண்ட்ஸ் வராங்களோ அன்றைக்கி தான் உள்ளே விடுவேன். கிளாஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸோடு தான் வரணும். பாருங்கடா, பூ மாதிரி அஞ்சலி எப்படி அழுகுறாங்கன்னு. மிஸ் நாளைக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரலான்னா சரி போய் தொலைங்கன்னு எப்படியும் கிளாஸ்க்குள்ள அமைச்சிருவாங்க. இது தெரியாம ரெண்டும் அழுதுட்டு உட்காந்துருக்குங்க பாரு. ஆமாண்டா, நாம சும்மா ஆக்டிங் போட்டுட்டு இருந்தா இதுங்க உண்மையாவே அழுகுதுங்கடா. ஆமாண்டா, போய் கொஞ்சம் பூமாரியை சமாதானப்படுத்துடா. ஏண்டி பூமாரி, எதுக்கு இந்த அழுதுட்டு இருக்க? நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்து முடிச்சது நீ தான் இப்போ எழுதுறதுல பெரிய ஆளாச்சு. பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டால் கொள்ளைக்கு போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, இங்கே போயிருக்கான்னு சொல்லிடி. ஃபஸ்ட்டு அழுகாத நிப்பாடி பூமாரி. உனக்கு என்ன, நீ அடி வாங்கி உனக்கு பழகிடுச்சு. நான் தானே எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கணும். அதுக்கெல்லாம் என்னடி பண்ண முடியும்? நாங்களாம் எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. படிக்கிற பிள்ளைல நீனே, உனக்கு அப்படிதான் இருக்கும், சரியாயிடும். ஃபஸ்ட்டு அழுகையை நிப்பாட்டு. அஞ்சலி, உன்னையும் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அழுகாத நிப்பாட்டு. என்ன பண்ணுறது பூமாரி, இப்படி பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்களே, எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ? ஹோம்ஒர்க் எழுதுறத விட உனக்கு என்ன பெரிய வேலைன்னு சொல்லி திட்டுவாங்கடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பேரண்ட்ஸை கூப்பிடாம வருவோண்டி. இவங்க மறந்துடுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அந்த மறுநாள் என்னென்னு பார்த்துக்கலாண்டி. குருடி ஒரு வழியா இப்படி முடிவு எடுத்துட்டிங்களா? சரி, நாளைக்கு பார்க்கலாம்.